வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். இந்தியாவின் சொந்த தொழில்நுட்பத்தில் உருவான INS கொல்கத்தா போர்க்கப்பல் இனி எதிரிகள் அச்சப்படுவர் என்று நாட்டுக்கு அர்ப்பணித்து பிரதமர் மோடி பெருமிதம். உத்தரகாண்ட், ஹிமாச்சல், பீகாரில் மழை வெள்ளம். 2 நாட்களில் 23 பேர் பரிதாப சாவு. பாரதிய ஜனதா புதிய நிர்வாகிகளை அறிவித்தார் அமித்ஷா. வருண் நீக்கம், எடியூரப்பா சேர்ப்பு. தமிழக பாரதிய ஜனதா தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் நியமனம். விரிவான செய்திகள். இந்தியாவின் சொந்த தொழில்நுட்பத்தில் உருவான INS கொல்கத்தா போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் மோடி இனி இந்தியாவின் மீது துஷ்ட பார்வை கொண்டுள்ள எதிரிகள் அச்சமடைவர் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் போர்க்கப்பல்களில் பெரும்பாலானவை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் சமீப ஆண்டுகளாக இந்தியாவின் சொந்த தொழில்நுட்பத்தில் போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. 6800 டன் எடை கொண்ட INS கொல்கத்தா போர்க்கப்பல் இந்தியாவின் சொந்த தொழில்நுட்பத்தில் மும்பையில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. நீர்மூழ்கி கப்பல், போர்க்கப்பல்கள், போர் விமானங்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகள், கடலில் இருந்து தரையில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணைகள், பிரமோஸ் ஏவுகணைகள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. INS கொல்கத்தா போர்க்கப்பலை மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மோடி, சொந்த தொழில்நுட்பத்தில் உருவான இந்த கப்பல் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டிருப்பதன் மூலம் நம் மீது துஷ்ட பார்வை கொண்டுள்ள எதிரிகள் அச்சமடைவர் என்று பெருமிதம் தெரிவித்தார். भारत अपनी शक्ति को उस दिशा में बढ़ाना चाहता है ताकि कभी किसी को भी भारत के सामर्थ्य को देखते ही, हमारे जवानों के सामर्थ्य को देखते ही, हमारे बाहुबल बुद्धिबल का सामर्थ्य को देखते ही कभी उसे भारत की ओर आंख करने का दुस्साहस नहीं होगा, ये मुझे विश्वास. கப்பலை தயாரித்த நிபுணர்களுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இனி பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திறன் பெற்றதாக இந்தியா மாறியுள்ளது என்றார். இந்தியா எப்போதும் போரை விரும்பியதில்லை என்றும் அதே நேரத்தில் நாட்டை பாதுகாப்பதில் எச்சரிக்கை தேவை என்றும் கூறிய மோடி, நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது கடற்படையே தேசத்தின் பாதுகாப்பில் முன்னால் நிற்கிறது என்றும் பிரதமர் மோடி கூறினார். இந்திய முப்படைகளும் தன்னிறைவு அடையும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய ராணுவ அமைச்சர் அருண் ஜேட்லி, கடற்படை தளபதி அட்மிரல் RK தமான், மகாராஷ்டிர முதல்வர் பிருத்வி சௌகான் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் மாநிலங்கள் தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் தத்தளித்துக் கொண்டுள்ளன. இம்மாநிலங்களில் மழை நிலச்சரிவில் சிக்கி 23 பேர் பலியாகி உள்ளனர். உத்தரகாண்டில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாநிலம் முழுவதும் நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழை மற்றும் வெள்ளத்தில் கடந்த 2 நாட்களில் 19 பேர் பலியாகி உள்ளனர். டேராடூனில் திடீர் நிலச்சரிவில் 3 வீடுகள் மண்ணில் புதைந்தன. இதில் 2 சடலங்களாக மீட்கப்பட்டனர். இடிபாடுகள் மற்றும் நிலச்சரிவில் மேலும் 6 பேர் சிக்கி உள்ளனர். அவர்களை மீட்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஹிமாச்சல பிரதேசத்திலும் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கடந்த 24 மணி நேரத்தில் 4 பேர் பலியாகி உள்ளனர். பீகார் மாநிலத்தில் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை சூழ்ந்து கொண்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் வீடுகளை நெற்கதியாக விட்டு அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். நேபாளத்தில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பீகாரின் மேற்கு பகுதியில் உள்ள கேசி, காண்டாக், கம்லாபாலன், பாகுமதி ஆகிய நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அபாய கட்டத்தை தாண்டி உள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பெரும்பாலான பகுதிகளில் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 8 குழுவினரும் மாநில மீட்பு படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாரதிய ஜனதாவின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா வெளியிட்டுள்ளார். எடியூரப்பா, முக்தர் அப்பாஸ் நக்வி, பண்டாரு தத்தாரியா உள்ளிட்ட 11 பேர் துணைத் தலைவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக பாரதிய ஜனதா தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா அமோக வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவரும் பிரதமர் நரேந்திர மோடியின் தேர்தல் வியூகத்தை வகுத்தவருமான அமித்ஷா பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். கட்சியின் இதர நிர்வாகிகள் நியமனம் குறித்து RSS தலைவர்கள் உள்ளிட்டோருடன் நீண்ட விவாதத்துக்கு பின் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கட்சியின் துணைத் தலைவர்களாக எடியூரப்பா, முக்தர் அப்பாஸ் நக்வி, பண்டாரு தத்தாரியா உள்ளிட்ட 11 பேர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பீகார் மாநில பொறுப்பாளர் ராஜீவ் பிரதாப் ரூடி, RSS செய்தி தொடர்பாளராக இருந்த ராம் மாதவ், தலைவர் பதவிக்கு பேசப்பட்ட ஜெகத் பிரகாஷ்
பிரகாஷ் நட்டா உள்ளிட்ட 8 பேர் தேசிய பொதுச் செயலாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேசிய பொதுச் செயலாளராக பதவி வகித்து வந்த சுல்தான்பூர் தொகுதி எம்பியும் மத்திய அமைச்சர் மேனகாவின் மகனுமான வருண் அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். தமிழக பாரதிய ஜனதா தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த ராஜா உள்ளிட்ட 11 பேர் தேசிய செயலாளர்களாகவும், தமிழகத்தைச் சேர்ந்த லலிதா குமாரமங்கலம் உள்ளிட்ட 10 பேர் செய்தி தொடர்பாளர்களாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ராம்லால் தொடர்ந்து கட்சியின் அமைப்பு செயலாளராக நீடிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளில் பாதி பேர் 50 வயதுக்கு குறைவானவர்கள் என்றும் 90% பேர் 60 வயதிற்கு உட்பட்டோர் என்றும் தெரிவித்த தேசிய பொதுச் செயலாளர் நட்டா, இந்த இளம் குழுவினர் பிரதமர் நரேந்திர மோடியின் எண்ணத்தை செயல்படுத்தும் என்று கூறினார். ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதியிலும் குற்றப்பத்திரிகையில் பெயர் சேர்க்கப்பட்டவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதையும் தடை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நீதிபதிகள் நியமனம் தொடர்பான மசோதா பார்லிமெண்டில் நிறைவேறியதை தொடர்ந்து தேர்தல் நடைமுறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதை தடை செய்யவும், குற்ற வழக்கில் சிக்கியோர் மற்றும் குற்றப்பத்திரிகையில் பெயர் சேர்க்கப்பட்டோர் தேர்தலில் போட்டியிடுவதை தடை விதிக்கவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் வடோதரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதிகளில் போட்டியிட்டது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில், ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதை தடுக்கும் வகையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒருவரே ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் போது ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது தவிர்க்கப்படும். அதேபோல கிரிமினல் வழக்குகளில் சிக்குவோர் வழக்கு நிலுவையில் இருந்தால் தேர்தலில் போட்டியிடலாம் என்ற நிலை உள்ளது. அவர் மீதான வழக்கில் தண்டனை பிறப்பிக்கப்பட்டால் பதவி இழப்பதுடன் அவர் வெற்றி பெற்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தும் சூழ்நிலையும் ஏற்படும். இதையும் தடுக்க குற்ற வழக்குகளில் பெயர் சேர்க்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அக்டோபர் மாதம் நடக்கும் சட்ட கமிஷன் கூட்டத்தில் விவாதித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காவிரியில் திறக்கப்பட்ட தண்ணீரை நம்பி சம்பா சாகுபடி செய்ய வாய்ப்பில்லை என்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலன் கருதி மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 10ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் கடந்த 13ஆம் தேதி இரவு திருச்சி முக்கொம்பை வந்தடைந்தது. இதைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி மேற்கொள்ள கல்லணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. விவசாயத்திற்காக திறக்கப்பட்ட இந்த தண்ணீர் போதுமானதாக இல்லை என்றும், கடைமடை பகுதி வரை தண்ணீர் வராது என்றும் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். திருச்சியில் தற்போது சாகுபடி செய்துள்ள குறுவை சாகுபடிக்கும் கரையோர மரங்களுக்கு மட்டும்தான் தற்போது வரும் தண்ணீர் பயன்படும் என்றும், சம்பா சாகுபடி செய்வதற்கு வாய்ப்பில்லை என்றும் பாரதிய கிசான் சங்க மாநில துணைத் தலைவர் ஐயா கண்ணு கூறினார். இப்ப திறந்து தண்ணி முழுமையாக சம்பா சாகுபடி செய்வதற்கு எங்களுக்கு போதிய தண்ணீர் அல்ல. ஆனா இந்த தண்ணி எங்களை காப்பாத்து, எந்த வகையில காப்பாத்துனா, இப்போ 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பண்ணிருக்கோம். அந்த பம்பு செட் எல்லாம் காத்து வாங்கச்சு. இப்ப இந்த தண்ணி போனா இனிமேல் எங்களுக்கு நிலத்தடி நீர் மேல ஏறி தண்ணி கிடைக்கும். சம்பா சாகுபடி வேணும்னா 110 நாளைக்கு தண்ணி வேணும். ஒரு நாளைக்கு நாகப்பட்டினத்தை வரலையும் கடைசியிலும் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினத்துக்கு வரலையும் தண்ணி போகணும்னா 20,000 கனடி தண்ணி தான் போகும். ஒரு நாளைக்கு 1.5 டிஎம்சி தண்ணி வேணும். அப்ப இந்த 110 நாளைக்கு 160 170 டிஎம்சி தண்ணி வேணும். மலையில ஒரு 20-30 டிஎம்சி குறைஞ்சா 150 டிஎம்சி எங்களுக்கு தண்ணி விட்டாதான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். திருச்சியில் உள்ள உய்யக்கொண்டான், ஐயன் உட்பட 17 வாய்க்கால் வழியாக காவிரி நீரை திறக்க வேண்டும் என்றும், இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து குடிநீர் பஞ்சமாவது குறையும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்திருக்காங்க. திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கட்டளை மேட்டு வாய்க்கால், புதிய கட்டளை மேட்டு வாய்க்கால், உய்யகொண்டான் வாய்க்கால், ஐயன் வாய்க்கால், ராமவாத்தலை, தென்கரை, வடகரை உள்ளிட்ட 17 வாய்க்கால்களுக்கு தண்ணீர் கொடுத்து 8 மாதம் ஆகிறது. ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் தண்ணி திறந்திருக்காங்க. எங்களுக்கு உடனடியா அந்த எல்லா வாய்க்காலுக்கும் தண்ணி, இந்த கிளை வாய்க்கால் 17க்கும் தண்ணி திறந்து விடணும். ஆண்டுதோறும் சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணை ஜூன் மாதம் திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு காலதாமதமாக திறக்கப்பட்டதோடு குறைந்த அளவு தண்ணீர் வருவதால் டெல்டா மாவட்ட கடைமடை விவசாயிகள் வருத்தமடைந்துள்ளனர். தமிழக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்காததால் டெல்டா மாவட்ட குறுவை சாகுபடி விவசாயிகள்
குறைந்த விலைக்கு நெல்லை விற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஆண்டுதோறும் 12 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனது, காவிரியில் தண்ணீர் திறக்கப்படாதது போன்றவற்றால் ஆழ்குழாய் கிணறு மூலம் விவசாயிகள் 2 லட்சம் ஏக்கரில் மட்டுமே குறுவை சாகுபடி செய்தனர். மேலும் அரசின் குறுவை தொகுப்பு திட்டத்தின் மூலம் காவிரி கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்திற்கு 8 கோடியே 87 லட்சம் ரூபாய் செலவில் 100% மானியத்தில் வேளாண் பொருட்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. தட்பவெப்பநிலை சாதகமாக இருந்ததால் எதிர்பார்த்ததை விட குறுவை சாகுபடியில் கூடுதல் மகசூல் கிடைத்துள்ளது. நெல் அறுவடை முழுவீச்சில் நடந்து வரும் நிலையில் அந்த நெல்லை வாங்குவதற்கு தமிழக அரசு போதுமான நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கவில்லை. இதனால் குறைந்த நிலைக்கு வியாபாரிகளிடம் நெல்லை விற்பதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். 1.5 லட்சம் ஏக்கர்லயும் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஏக்கர்ல விளையக்கூடிய நெல் விளைஞ்சிருக்குங்க. விளைந்திருந்தும் மாநில அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினால் தனியார் வியாபாரிகளும் இடைத்தரகர்களும் நெல்லை கூடுதல் எடை வைத்தும் குறைந்த விலை கொடுத்தும் வாங்கி விவசாயிகளை மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்குகிறார்கள். அரசின் நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாததை வியாபாரிகள் சாதகமாக பயன்படுத்தி சன்னரகம் நெல்லை குவிண்டாலுக்கு 1470 ரூபாய்க்கு பதில் 850 ரூபாய்க்கு பெறுகின்றனர். விவசாயிகளுக்காக அரசு பல திட்டங்களை செயல்படுத்தினாலும் அதை சரியாக செயல்படுத்தாததால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். தமிழக மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய இணையமைச்சரும் தமிழக பாரதிய ஜனதா தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் சென்னையில் ஆலோசனை நடத்தினார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் சனிக்கிழமையன்று நடந்த இக்கூட்டத்தில் தஞ்சை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 6 மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கீங்க, இலங்கை தமிழர்களை பற்றியோ இந்திய தமிழ் மீனவர்களுடைய நிலையை பற்றியோ கவலைப்படாமல் இருந்த காலங்கள் உண்டு. ஒரு அரசாங்கம் கவலைப்பட்டதென்று சொல்ல முடியாது. முதல் முறையாக இலங்கை தமிழருடைய நிலையை பற்றியும் இந்திய தமிழ் மீனவர்களுடைய நிலையை பற்றியும் கவலைப்படக்கூடிய ஒரு பிரதமர் உருவாகி வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். நமக்கு தேவை நிரந்தர தீர்வு. அந்த தீர்வுக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு கடைசியில் இதை பண்ணணுமோ அதை பண்ண முடியாது நாம யோசிப்போம். இக்கூட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் இந்திய கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். தமிழகத்தின் ராமநாதபுரம், நாகை, புதுக்கோட்டையிலிருந்து கடந்த மாதம் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 94 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்தது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க கோரி மீனவ கிராமத்தில் பல்வேறு போராட்டங்கள் நடந்தன. இந்நிலையில் இந்தியாவின் 68வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசு இலங்கையிடம் வலியுறுத்தியது. இதைத் தொடர்ந்து இலங்கை அதிபர் ராஜபக்சே கடந்த புதனன்று மீனவர்கள் 94 பேரை விடுதலை செய்து உத்தரவிட்டார். வியாழனன்று மீனவர்கள் 94 பேரும் ஊர்காவல்துறை, பருத்தித்துறை மற்றும் அனுராதபுரம் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். விடுதலையான மீனவர்கள் அனைவரும் சனிக்கிழமையன்று சர்வதேச எல்லையில் இந்திய கடலோர காவல் படையினரிடம் இலங்கை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். மீனவர்களில் 74 பேர் காரைக்கால் துறைமுகத்திற்கும் 20 பேர் மண்டபத்திற்கும் கடலோர காவல் படையினர் பாதுகாப்புடன் அழைத்து வந்து உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு வலியுறுத்தியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரியில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தொடர்பான பொது விசாரணை எனும் கருத்தரங்கு சனிக்கிழமையன்று நடந்தது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்திய இக்கருத்தரங்கில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு நேர்ந்த அவலங்களை விவரித்தனர். இக்கூட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு பொது விசாரணை மன்ற நடுவராக கலந்து கொண்டார். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் படி வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று நீதிபதி சந்துரு வலியுறுத்தினார். பொது விசாரணை என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வாங்கி தருவதுதான் என்றும் சந்துரு கூறினார். உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக தனி நீதிமன்றம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வழக்குகளை நடத்துவதற்கு அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள், விசேஷமாக மூத்த வழக்கறிஞர்களை நியமனம் வேண்டும் போடப்பட்டிருக்கிறது. ஆனால்
இது பற்றிய அக்கறையோ கருணையோ அல்லது கரிசனமோ இல்லாத வழக்கறிஞர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நியமனம் செய்து வருகிறார்கள். ஒரு வழக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று ஒரு பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டுவது தவறு. இன்றைக்கு வரதட்சணை கொடுமை சட்டத்தின் கீழ் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று உச்சநீதிமன்றத்தில் சில வழக்குகள் சொல்கிறார்கள். உண்மையில் ஒரு சட்டம் நடைமுறையில் இருக்கும்போது அந்த சட்டத்தால் அனுகூலமடைபவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்துவார்கள். விசாரணை நடக்கும்போது நீதிமன்றங்கள், தனி நீதிமன்றங்கள் அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டாம், முடியாதா, சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ளமா இல்லையா முடிவு செய்வார்கள். இந்த பொது விசாரணையில் விசாரிக்கக்கூடிய இந்த குழுவில் உள்ள உறுப்பினர்கள் இங்கே கூறப்படக்கூடிய சங்கதிகளை தொகுத்து ஒரு அறிக்கையாக கொடுப்பார்கள். அதை பல கட்டங்களில் எடுத்து சென்று அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற முறையில்தான் இந்த பொது விசாரணை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காதல் திருமணம் செய்து கொண்டதால் தனது கணவரை வெட்டி கொன்று விட்டதாகவும் அதற்குரிய நிவாரணம் பெற தான் போராடி கொண்டிருப்பதாகவும் இக்கருத்தரங்கிற்கு வந்திருந்த அபிராமி தெரிவித்தார். நான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன். தலித் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க பெத்தவங்க வீட்டிலேயே என் கணவரை வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த கேஸை மனித உரிமை கமிஷனுக்கு கொண்டுட்டு 5 லட்ச ரூபா பணம், வீடு, வேலை எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி மனித உரிமை கமிஷன்ல உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனா இன்னைய வரையில எனக்கு எதுவுமே கிடைக்கல. பணமும் பாதிக்கு பாதி தான் கிடைச்சிருக்கு, மீதியும் கொடுக்கல. இப்ப வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். இக்கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் பெற்று தரவும் இதுபோன்ற நடவடிக்கைகளின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலையில் சனிக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,544 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,693 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 90 காசுகள் குறைந்து 45 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 42,870 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.